ஏப்ரல் 2020 கணையாழி இதழில் ஜெயச்சந்துரு என்பவர் எழுதிய மயில் பொம்மை. நடையை எட்டி போட்டால் தேவகி, இன்னும் 5 நிமிடத்தில் போய்விடலாம். சூப்பர்வைசர் ஆறுமுகம் கண்ணில் படாமல் கம்பெனிக்குள் நுழைந்து விட்டால் போதும். ஏற்கனவே 3 நாட்கள் லேட். அதற்கு மேல் லேட் ஆனால் சம்பளத்தில் கை வைத்து விடுவார்கள். போன மாசம் அப்படித்தான் அஞ்சலி அக்கா சம்பளத்தை புடிச்சிட்டாங்க. எல்லாம் இந்த ஆறுமுகத்தால போட்டு கொடுத்துட்டான் என்று நினைத்தவாறு வேகமாக நடந்தாள். நேற்று இரவு அவள் கணவன் குடித்துவிட்டு வந்து ஒரே தகராறு. தூங்குவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. காலையில் எழுந்ததில் இருந்து சின்னவன் ஒரே அடம். மயில் பொம்மை வேண்டுமாம். 4-5 நாட்களாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கண்டிப்பா வாங்கியாரே என்று சத்தியம் செய்யவும் தான் விட்டான். அவனை சமாதானப்படுத்திவிட்டு வருவதற்குள் வழக்கமாக வரும் பஸ் போய்விட்டது. அடுத்த பஸ் பிடித்து வருவதற்குள் நேரமாகிவிட்டது. விருதாச்சலத்தில் இருக்கும் செராமிக் ஃபேக்டரியில் தான் தேவகி வேலை செய்கிறாள். அருகில் இருக்கும் வயலூரில் வீடு. அங்கிருந்து டவுன் பஸ் பிடித்து ஜங்ஷனில் இறங்கி நடந்து வர வேண்டும். எதிரில் இருக்கும் LIC ஆபீஸ் பார்க்கும் போதெல்லாம் இதில் 2 பிள்ளைகள் பேரிலும் ஏதாவது பாலிசி போட வேண்டும் என நினைப்பாள். இதுவரை முடியவில்லை. கம்பெனியை அடைந்து கேட் ஓரம் நின்று எட்டி பார்த்தாள். ஆறுமுகம் வாயில் பீடியை வைத்தபடி எங்கோ போவது தெரிந்தது. சட்டென்று உள்ளே நுழைந்து விட்டாள். அஞ்சலி அக்கா உடனே, வாடி, இப்பதான் உனக்கு விடிஞ்சுதா? இல்லக்கா, ராமூச்சோடு ஒரே சண்டை. சொல்லும் போதே கண்களில் நீர் கோர்த்தது. என்ன தாண்டி வேணுமா உன் புருஷனுக்கு? வேற என்னக்கா, எல்லாம் பணம் தான். அப்பா வீட்டுல போய் வாங்கி அடின்னு தினம் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்றான். பிள்ளைங்களுக்காக பாக்குறேன். பேசாம தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி போற்று என்றால் கூட்டணியில் இளையவளான சாந்தி. ஆமாண்டி, 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ தெருவில் நிப்பா. வர்றவன் போறவன்லாம் கைய பிடிச்சி இழுப்பான். நீயா பாப்ப? ரோசனை சொல்ல வந்துட்ட என்றார் மூத்தவரான சாவித்திரி. தூரத்தில் ஆறுமுகம் வருவது தெரிந்தது. ஊர்ல எவனோ சாவறான், இவனுக்கு ஒரு சாவ வரமாட்டேங்குதே. ஏய், அவனுக்கு பாம்பு காதடி, கேட்ட போகுது. கேட்டா கேட்கட்டும், எனக்கு என்ன பயமா? அப்புறம் நேத்து அவன் திட்டும்போது ஏன் அழுதுகிட்டு நின்னியா? கொல் என்று சிரிப்பொலி எழுந்தது. ஏய், சும்மா இருங்கடி, அவன் கொல்லிக்கண்ணில் பட்டா அப்புறம் சும்மா விடமாட்டான். கலைந்து அவரவர் வேலைகளை பார்க்க போனார்கள். பீங்கான் கோப்பைகள், பொம்மைகள், அழகு பொருட்கள் செய்வது தான் அவர்கள் வேலை. மாலை நெருங்க நெருங்க தேவகிக்கு இருப்பு கொள்ளவில்லை. பொம்மை வாங்கி வருவதாக மகனிடம் வாக்களித்திருக்கிறாள். ஆனால் வாங்குவதற்கு பணமும் இல்லை, மனமும் இல்லை. நாம் தானே செய்கிறோம், அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டால் என்ன தவறு என்றுதான் தோன்றியது. சாவித்திரி அக்காவிடம் கேட்கவும் செய்தாள். ஐயா, நம்ம என்ன விற்கிறதுக்கா எடுத்துக்கிட்டு போறோம்? ஏதோ அறியாப்புள்ள ஆசைப்பட்டு கேட்குது. இவனுல என்ன கேட்கறது, நீ எடுத்துன்னு போடி. மனதில் தைரியம் பொங்கியது. ஒரே ஒரு மயில் பொம்மை மட்டும் எடுத்து மடியில் வைத்து கட்டி கொண்டாள். வயிறு லேசாக பெரிதாக தெரிவது போல் இருக்கவே மூச்சை இழுத்து பிடித்தாள். இப்போது சரியாக இருந்தது. வேலை முடிந்து கூட்டத்தோடு கலந்து கிளம்பினாள். வெளியே கால் வைக்கும் நேரம் ஆறுமுகத்தின் குரல் குறுக்கிட்டது. தேவகி, இங்க வா. அவ்வளவுதான், அதிர்ந்து போனாள். மொத்த தைரியமும் எங்கோ போய் ஒளிந்து கொண்டது. மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு கையை வயிற்றுக்கு முன்பாக வைத்து கொண்டு வந்து நின்றாள். வாய் உலர்ந்து போனது. வியர்வை வழிய ஆரம்பித்தது. இல்லனே, அது இன்னைக்கு தான் சின்னவனுக்கு. நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. வார்த்தைகள் வரவில்லை. கண்களில் நீர் திரண்டது. முறைத்து பார்த்து கொண்டிருந்த ஆறுமுகம் ஒரு வினாடி யோசித்தவர், நாளைக்கும் லேட்டா வந்தா எட்டி பார்த்துட்டு நிக்காத, சீக்கிரம் வந்துரு, இப்ப கிளம்பு என்றார்.